அப்ப 20 வருஷம் நீங்க சேராத சேர்க்கை இல்ல, வாழாத வாழ்க்கை இல்ல. அந்த ஒரே மாதத்துல எப்படி கரு தங்கினது? அந்த 2 மாதத்துல எப்படி உங்களுக்கு கரு தங்கினது? அந்த 3வது மாதம் எப்படி உங்களுக்கு கரு தங்கினது? எந்த தெய்வத்துக்காக படைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி வந்து இந்த ஆகாரத்தை சாப்பிடுன்னு சொன்னா அந்த தெய்வம் எங்க இருந்தாலும் உங்க இல்லத்தை தேடி வந்து சாப்பிடும். தாராளமாக மனுஷன் நம்மளுக்கு எவ்வளவு ரோசம் வருது, கோவம் வருது, அந்த இடத்த விட்டு நவுந்துருவோம். அப்ப எல்லாம் வல்ல பராபர சக்தி தெய்வம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் மனசாட்சியா பேசும், இது தவறு, இதை செய்யாத, நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்னு அந்த தெய்வம் சொல்லும். ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். மனசாட்சி சொல்றத ஒரு நாளாவது நம்ம கேட்டிருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இறைவன் தரமாட்டான்.